தமிழ் எக்கனாமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சமீப காலத்தில் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் எதில் போனாலுமே நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விதவிதமான இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நமக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. உண்மையை சொல்லணுன்னா என்ன அப்படின்னா, ஒரு சினிமாவுக்கு இருக்கக்கூடிய ஹைப்பை விட எதில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் மக்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நம்ம நீயா நானா வரைக்கும் இதை பற்றி பெரிய அளவில் பேசுனாங்க. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு போய்கிட்டே இருக்குது. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சேவிங்ஸுக்கும் இருக்கிற அந்த இடைப்பட்ட இடைவெளி இருக்கு இல்லையா, இங்கே என்ன சிக்கல் இருக்குது. சேவிங்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கெல்லாம் தெரியும், உண்டியலில் காசு போட ஆரம்பித்து சுருக்கு பையில் வைக்கிற அளவுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏகப்பட்ட இடியப்ப சிக்கல்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் உண்மையிலேயே மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களாக தான் இருக்கா, அல்லது வேறு எதுவும் சிக்கல், மறைக்கப்பட்ட மறைமுகமான சிக்கல்கள் இல்லை இருக்கா அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப வெளிப்படையாக பேச போகிறோம். நாங்கள் எந்த ப்ரமோஷனும் இதில் பண்ணலை, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றியும் நாங்கள் பேச போகிறது கிடையாது, எந்த ப்ராடக்டை பற்றி நம்ம பேச போகிறதே கிடையாதுங்க. இங்கே நிஜத்தில் என்ன நடக்குது, என்ன சிக்கல் இருக்குது, இது யாருக்கெல்லாம் பயனுள்ள விஷயமா இருக்க போது, யாரெல்லாம் இது கிட்டையே நெருங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பேச போகிறோம் இந்த வீடியோவில். ஒருவேளை இந்த வீடியோவில் நாங்கள் பேசுகிற விஷயம் ஏதாவது தவறாக இருந்தால் நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள், அல்லது எங்களுக்கு மெயில் கூட பண்ணுங்கள். அதையும் நாங்கள் அட்ரஸ் பண்ணி உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு அல்லது எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் திருத்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்மளோட பேசுகிறதுக்காக வந்திருக்கிறத பிசி பாலாசிங் அவர்கள். வணக்கம். வணக்கம். ரொம்ப அடிப்படையாக எனக்கு ஒரு கேள்வி. நான் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா ஒரு கடை வச்சுருந்தாங்க. டெய்லி நைட்டு கடை சாத்திட்டு வீட்டுக்கு வரும்போது எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் 5 ரூபா தருவாங்க. அந்த 5 ரூபாயை எனக்கு ஒரு உண்டியல் இருந்துச்சு, எங்கள் அண்ணனுக்கு ஒரு உண்டியல் இருந்துச்சு. அந்த உண்டியலை சேர்த்துக்கிட்டே வருவோம். வருஷ கடைசியில் ஒரு கிறிஸ்மஸ் வரும்போது, ஒரு ஈஸ்டர், நியூ இயர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்டிகை வரும்போது அந்த உண்டியல் காசை எடுத்து யார் எவ்வளோ சேர்த்துருக்கா அப்படிங்கிற வச்சு தான் எடுத்துகிட்டு போய் எங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. ஓகே. வருஷத்தில் 2 புது துணி எங்களுக்கு கன்ஃபார்ம். இந்த உண்டியல் நிறைய எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் கண்ணு முன்னையே அந்த 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 உண்டியல் நிறையிறத, அந்த வளர்ச்சியை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். அதில் எக்ஸ்ட்ரா காசு எதாவது தேவைப்பட்டால் அப்பா போட்டு வாங்கி கொடுப்பாங்களா இருக்கும். அப்படி தான் இருக்குது. ஸோ இது பேசிக் ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து நாங்கள் அடிப்படையாக நம்ம எல்லாருமே அப்படி தான் வளர்ந்துருப்போம் வச்சுக்கோங்களேன். ஒரு கிராமப்புறத்தில் போயிட்டு ஒரு சேவிங்ஸ் அப்படின்னு கேட்டால் அதிகபட்சமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒரு சீட்டு போடுவேன். அந்த சீட்லேருந்து காசை எடுத்துகிட்டு வந்து நான் வந்து ஏதோ ஒரு நகை வாங்குவேன், அல்லது வேறு ஏதோ ஒரு பொருள் வாங்குவேன். இதுதான் நம்ம மக்கள்கிட்ட இருந்த அடிப்படையான இந்த சேமிப்பு, அந்த சேமிப்பு பிஹேவியர், சேவிங்ஸ் பிஹேவியர் சொல்லலாமா. இது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொல்கிறாங்கன்னா, சேவிங்ஸ் பண்ணாதீங்க, பணத்தை எடுத்து போய் இடத்துல முடக்காதீங்க, அது மல்டிபிள் ஆகணும், நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னோட அடிப்படையான கேள்வி என்னென்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பேசும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. இந்த பணம் யார்கிட்ட போகுது, எங்கே போகுது, எப்படி அது மல்டிபிள் ஆகுது. எங்கள் வீட்டு பக்கத்தில் கிட்டத்தட்ட 22 வருஷமாக செயல்பட்டுருந்த ஒரு சிட்பந்து ஒன்று போன மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னே மூடிட்டு போயிட்டாங்க. பெரிய ஒரு மூடிட்டு போனாங்களா, இல்லை ஒரு நஷ்டம் ஏற்பட்டுச்சோ என்னவோ போயிட்டாங்க. மக்கள் பணம் எல்லாம் போயிடுச்சு. இன்னும் மக்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதில் என்ன மாதிரி இருக்குதுன்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்குது எனக்கு. அடிப்படையில் நான் வந்து மாதம் இவ்வளோ காசெல்லாம் எடுத்து வைக்க முடியாது என்னால். தினமும் எங்கள் வீட்டுக்காரரே எனக்கு வந்து செலவு கொடுக்குற காசில் 5-10 எடுத்து வைப்பேன். மாதம் எனக்கு வரக்கூடிய ஏதோ ஒரு காசில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்க முடியும், 500-1000 வச்சுக்க முடியும். இதை வச்சு ஏதோ ஒரு செலவு என் குடும்பத்துக்கு என்னால் ஆனால் ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஆல்டர்னேட் இருக்கு இல்லையா, சேவிங்ஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆல்டர்னேட்டில் என்ன மாதிரியான இந்த சிஸ்டம் இங்கே இருக்குது, அதை எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். முதல்ல வந்து நம்ம சேவிங்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஆல்டர்னேட்டிவாகவே பார்க்கக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃபவுண்டேஷன் தான் சேவிங்ஸ்.
சரி. உங்களால் சேவிங்ஸே பண்ண முடியலன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ரொம்ப நீண்ட ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி என்னை கோவத்தோடு வந்து ஏதோ கேட்கணும் போல் இருந்ததுன்னு நினைக்கிறேன். பட் ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. ஒரு 30 வருடங்கள் 35 வருடங்களுக்கு முன்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விமானம் பறந்ததுன்னா வீட்டு மாடியில் போய் எட்டி பார்ப்போம், இல்லை வீதியில் போய் பார்ப்போம். விமான சவுண்டே நமக்கு புதுசாக இருக்கும். இன்னைக்கு காலகட்டம் எப்படி வந்து நம்ம நின்று இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஏஇல இப்போ நடக்கிற பிரச்சனையில் விமானங்கள் எவ்வளோ மேலே போயிட்டுருக்கு, என்னுடைய விமான பயணம் தடைப்பட்டு இருக்கா, 20 நாட்கள் கழித்து எனக்கு நான் துபாய் வழியாக போகணும், இது நிலைமை சீராகுமா அப்படின்னு சொல்லி யூஏஇ மேலே எவ்வளோ விமானங்கள் போகுது அப்படிங்கிறத நம்ம ராடார் மூலமாக பார்க்குற நிலைமைக்கு நாமளே வந்துட்டோம். ஓகே. பெரிய பெரிய இராணுவ தளபதிகளோ இல்லைன்னா அரசியல்வாதிகளோ பார்க்கல, எளிய மக்களே பார்க்க தொடங்கிட்டாங்க. அப்போ அந்த டிரான்சிஷன் இருக்குல்ல, விமானத்தை வந்து வீதியிலிருந்து நம்ம எட்டி பார்த்ததுக்கும் இன்று யூஏஇ மேலே உலகத்தில் எங்கேயோ நடக்கிற ஒரு ஊர் மேலே வந்து நம்ம எட்டி பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த வித்தியாசம் தான் சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசமாக நம்ம புரிஞ்சிக்கலாம். அவ்வளோ மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது காலம் முழுக்க நடந்துட்டு தான் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இல்லவே இல்லை. நம்ம ஒரு விதைப்பயிர் எடுத்து வச்சுக்கிட்டாலுமே அது அடுத்த இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றும் புதுசு கிடையாது. அதை நம்ம சேவிங்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அதை போட்டு திருப்பி அதை வளர்க்குறோம், பயிர்களை வளர்க்குறோம். ஸோ அதுவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் 90களுக்கு அப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வடிவங்கள் மாறி இருக்கு. ஓகே. அது ஒரு பெரிய விஷயம் நடந்தது. 95ல் தான் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 91க்கு அப்புறம் தான் நமக்கு அந்த செபிலாம் அமைக்கப்பட்டு ஸ்டாக் மார்க்கெட்டும் வலுப்படுத்தப்பட்டது. அதுக்கு முன்னாடியே ஸ்டாக் மார்க்கெட்லாம் இருந்தது. சென்னை ஸ்டாக் மார்க்கெட் இருந்தது, கோயம்புத்தூர் ஸ்டாக் மார்க்கெட் இருந்தது, கொல்கட்டா ஸ்டாக் மார்க்கெட் இருந்தது. இப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டே நிறையா இருந்தது. பட் நமக்கு அதெல்லாம் தெரியல. நமக்கு எப்போ தெரிய வந்தது அப்படிங்கிற கதைக்கு நான் வரேன். ஆனால் 91ல் தான் உங்களுக்கு செபி அமைக்கப்பட்டு இந்த டிஜிட்டல் மூலமாக கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயம்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்குது. அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் 2008ல் அந்த நமக்கு வந்து ரிலையன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஃபோன்லாம் ரொம்ப வந்து எளிமையாக ஆகுது. அதுக்கப்புறம் 2015-16ல் வந்து நமக்கு இன்டர்நெட்டே ரொம்ப சீப்பானதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கதைகள் வந்து நம்ம கைபேசிக்கே வந்துடுது. ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வடிவங்களும் மாறி இருக்கு, உங்களுக்கு வந்து சேருகின்ற முறைகளும் மாறி இருக்கு. முன்னாடிலாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் கையில் ஒரு 10 லட்ச ரூபா இருந்தது, 20 லட்ச ரூபா இருந்தது, நீங்கள் எங்கே போய் கேட்பீங்க? அப்பா அம்மாட்ட கேட்பீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்ட கேட்பீங்க. இப்போ அப்படி கிடையாது. உலகத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், என்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்குது, வாட் ஐ கேன் டூ வித் திஸ் 10 lakhs அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு வீடியோ டப்புன்னு கொட்டும். நீங்கள் ஒரு வீடியோ தட்டிட்டீங்கனாலே அதே மாதிரி வீடியோ வந்துட்டே இருக்கும். ஸோ இவ்வளோதான் வித்தியாசமே தவிர உலகத்தில் பெருசாக எதுவும் மாறிடல. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதும் புது கான்செப்ட் கிடையாது, சேவிங்ஸும் ஒரு புது கான்செப்ட் கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் இதில் புரியுது, சரியான்னு மட்டும் சொல்லுங்கள். முன்னாடியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அடித்தட்டு மக்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வேறு விதமாக இருந்துச்சு. பெரும் பணம் படைத்தவர்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு அது எளிய மக்கள் கையில் வந்ததால் பரவாயில்ல பேசப்படுதுன்னு சொல்கிறீங்க, கரெக்டாக? உண்மைதான். ஓகே. இதில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இன்றைக்கி நம்ம ஃபோனை எடுத்து ஹவு டு இன்வெஸ்ட் திஸ் அமௌண்ட் அப்படின்னு தட்டினோன்னா நமக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் வருது, சஜஷன்ஸ் வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? இதில் தான் எனக்கு பெரிய சிக்கல் இருக்க மாதிரி தெரியுது. என்னென்னா, யாருக்கு கையில் ஒரு ஃபோன் இருந்தாலும் ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடுறாங்க. அப்போது அது எல்லாமே வந்து இங்கே ஆவணப்படுத்தப்படும் போது மக்களுக்கு பகுப்பாய்ந்து அதை புரிஞ்சிக்க தெரியல, எது சரி எது தப்புன்னு புரிஞ்சிக்க முடியல. இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறேன். ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு 20 மாதத்துலேயே என்னமோ உங்களால் 1 கோடி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு நேரம் இல்லை, அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியலை, பார்த்துருந்தா அதில் வந்து கேள்வி கேட்டுருக்கலாம். ஆனால் 1 கோடி அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய விஷயம். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பாக்களுடைய மிகப்பெரிய கனவு என்னவாக இருக்கும் அப்படின்னா, பசங்களை படிக்க வைக்கணும், ஒரு நல்ல வீடு கட்டணும், அவ்வளோதான் இருக்கும். இன்றைக்கி 1 கோடி அப்படிங்கிறப்போ வந்து என்னமோ நம்மளை ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம புஷ் பண்ணி எங்கேயோ ஒரு தப்பு நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லா சாமானிய மக்களுக்கும் இருக்குது. இது உண்மையா? முதல்ல 1 கோடிங்கிறதே பெரிய தொகை கிடையாது. நம்ம வாழ்நாள்லேயே 100 கோடிங்கிறதே சாதாரண தொகையாக மாறப்போகுது. இன்னும் ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டுகளில் இப்போ நிஜமாவே 1 கோடி பெரிய தொகை கிடையாது. 10 கோடியே ஒரு அளவுக்கு பெரிய தொகைன்னு சொல்லலாம். இன்னும் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளில் 100 கோடி அப்படிங்கிறது தான் ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்க போது, நம்ம வாழ்நாள்லேயே சொல்கிறேன். இப்போ இது வந்து நம்மளை ஏமாத்துறாங்களா, பயன்படுத்துகிறாங்களா, நிஜமாவே இப்படி தான் நடக்குதா அப்படின்னா, இதுதான் உலகத்தோட இயங்குதலாகவே இருந்திருக்கு. இப்போ தான் சாமானிய மக்களுக்கு இதெல்லாம் தெரியும் போது நமக்கு வந்து இது புதுசாக தெரியுது. அப்போ இது வரைக்கும் இது இருக்கு, இதை அனுபவித்தவர்கள்லாம் இருக்காங்க.
ஓ, நம்ம கூட தான் இல்ல அவங்க, நம்மளோட நெருக்கமானவங்க மட்டும் தான் அனுபவிக்கல. ஆமா, நமக்கு தெரியல, விஷயம் தெரியல. விஷயம் தெரிஞ்சவங்க அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போயிடுறாங்க. ஓஹோ. சோ விஷயம் தெரியாம நமக்கு முதலாக தெரியும் போது நமக்கு அது புதுசா இருக்கு, ஏமாத்துறாங்களோ அப்படின்னு தோணுது. ஆனா இது எல்லா காலமும் எல்லாரும் பண்ணிட்டு வர்றவங்க தான். ஓஹோ, ஓகே. இப்போ உங்களுக்கு பயம் வருவதற்கு காரணம் ரொம்ப அடிப்படையான ஒரு சித்தாந்தம் தான். நம்ம இருட்டுல போகும்போது சின்ன வயசுல பயப்படுவோம். அங்க பேய் இருக்கும், பூதம் இருக்கும் அப்படின்னு அவங்களே வீட்லயே சொல்லி வைப்பாங்க. நமக்கும் பயம் இருக்கும், ஏன்னா இருட்டுல என்ன இருக்குன்னே தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்க ஒரு துறையில இருக்கிறீங்க, உங்க துறையை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்க எவ்வளவுதான் எனக்கு விலைக்கு சொன்னாலும் எனக்கு மண்டையில ஏறாது. ஆனா எனக்கு இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னா, உங்க துறையை பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. ஆனா நிதித்துறையை நீங்க அப்படி கையாள முடியாது. உங்களுக்கு நிதித்துறையை பத்தி தெரியாவிட்டாலும் நீங்க அதை கற்றுக்கொள்ள தான் வேண்டும். இல்லைன்னா ஒரு நம்பிக்கையான ஒரு அட்வைசரை நீங்க நியமிக்க வேண்டும். இது இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. இல்லைன்னா உங்களோட முதலீடுகள் வந்து தவறாக வந்து முதலீடு செய்யப்படும். இதுதான் ஒரு சாமானிய மக்களுக்கான பயமாவே இருக்குது. ஏன்னா நான் ஒரு பணத்தை நானே கையாளுறதுக்கும் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து கையாளுறதுக்கும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. இங்கே தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய எக்ஸாம்பிள், இந்த ஈமு கோழி பிரச்சனை ஆகட்டும், இந்த ஆருத்ரா பணம் போட்ட பிரச்சனை ஆகட்டும், ஒரு இடத்துல கொண்டு போய் பணத்தை கொடுத்தா மல்டிபிள் ஆகுது அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்தா நம்மளும் கொண்டு போய் கொடுக்குற நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கிறோம். ஏன்னா நமக்கு ஆசைகள் இருக்கு, தேவைகள் இருக்கு. அப்போது இப்போ நான் வந்து உங்ககிட்ட பணம் கொடுக்குறேன், நீங்கள் அந்த பணத்தை ரெட்டிப்பாக்கி எனக்கு திருப்பி கொடுப்பீங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு விதமான ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு நபர் மேலே நேரடி நம்பிக்கை அது. ஆனால் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பணத்தை போடுவோம், அது வந்து ஒரு 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 ப்ராசஸில் அது வந்து மல்டிபிள் ஆகும். அதை வந்து இன்னொருத்தர் வந்து கையாளுவார், அவரை நம்பி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய படிகளை தாண்டி போகிறப்போ அந்த நம்பிக்கையின்மை வந்து இயற்கையாகவே வந்துடுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் ஒரு தனிநபருக்கு வந்து பணத்தை கொடுக்கக்கூடாது. அவர் ரெட்டிப்பாக கொடுத்தாலும் சரி, 3 மடங்காக கொடுத்தாலும் சரி, கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. அது வந்து ஷேர் மார்க்கெட்டில் நான் வந்து பணத்தை உங்களுக்கு முதலீடு பண்ணுறேன், என்கிட்ட பணத்தை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, அதெல்லாம் அனுமதிக்கப்படவே இல்லை. அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து இது வந்து எப்படி இயங்குது அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறீங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னா எனக்கு தெரியல அப்படிங்கிறீங்க. நம்ம இதுக்கு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு 5வதுலேருந்தே ஃபினான்ஷியல் லிட்ரஸியை வந்து ஒரு பாடமாக வைக்க சொல்கிறோம். ஏன்னா நமக்கு டொமைன் மாறும்போது, துறைகள் மாறும்போது அது ரொம்ப ரொம்ப சிரமம். நான் அதுக்கு தான் உங்களுக்கு போன கேள்விக்கே பதில் சொன்னேன். உங்க துறையை பத்தி நீங்க எவ்வளவு சொன்னாலும் எனக்கு தெரியாது. அதே மாதிரிதான் நிதித்துறையை பத்தி எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அது இயல்பான ஒரு விஷயம் தான். மனித மூளைக்கு ஒரு கெப்பாசிட்டி தான் இருக்கும். ஸோ அது எது சிந்திக்குதோ அதை தான் சிந்திக்க முடியுமே தவிர அடுத்தடுத்த துறைகளை மிக எளிமையாக கற்றுக்கொள்ள முடியாது. நீங்க சொல்றதை பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இப்போ ஒரு மொழி பத்தாது 3 மொழி படிங்கன்னு சொல்றாங்க. அதுவே நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. கண்டிப்பா. அப்ப இருக்கிற பாடம் இல்லாம இதை ஒரு பாடமா வைக்கணுங்கிறப்போ வந்து ஒரு சுமையா தான் மாறும். அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா? வேற எளிமையான வழி கஷ்டப்பட்ட அப்படி கிடையாது. இப்ப எனக்கெல்லாம் வந்து ஃபினான்ஸை பத்தி சொன்னீங்கன்னா ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். இது உங்களுக்கு ஏன் கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இந்த டெர்மினாலஜிலாம் உங்களுக்கு இது வரைக்கும் புரிதலே இல்லாததால் தான். ஸோ அப்போ அதனால தான் உங்களுக்கு சிரமமாக இருக்குது. இதுவே நீங்கள் வந்து இது நீங்கள் மொழியோட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. ஆனால் இது வந்து மிக அடிப்படையானது. இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிறது மிக 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 அடிப்படையானது. ஒரு துணைப்பாடமாகவாவது வைக்க வேண்டும். ஸோ நீங்கள் துணைப்பாடமாக வச்சு அதுக்கு பரீட்சைலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த எக்ஸ்போஷரை கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்கன்னா ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக. இது வந்து நமக்கு இருக்கிற சிக்கலுக்கெல்லாம் காரணம் பணம் கிடையாது. பணம் தொடர்பாக எடுக்கப்படுகின்ற முடிவுகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம். அப்போ நீங்கள் ஒரு பாடமாக இதை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா, இப்பெல்லாம் வந்து நமக்கு ஏஐ டூல்ஸே வந்துருச்சு. இப்போ அதுல போட்டு ஒரு ப்ராம்ப்டை போட்டு அதுல இருந்து தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தான் நமக்கு இப்போ ஒரு அறிவுத்தளம் இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம பாடங்களை கொண்டு வரும்போது அது மாறும். நீங்க ஒரு துறையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு கற்றல் மட்டும்தான் ஒரே வழி, வேற வழியே கிடையாது. நீங்க இன்னொருத்தரை நம்பலாம், இவர் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர், நான் இவர்கிட்ட போய் பணத்தை கொடுக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். யாராக இருந்தாலும் சரி, பணத்தை அவர்களிடம் கொடுக்கக்கூடாது, அவங்க அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது, உங்கள் அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு பேசும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உங்கள் பேருக்கு கீழே தான் வரும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். அப்படி தான் டிரான்சாக்ஷன் நடக்கணுமே தவிர தனிநபருக்கும் உங்களுக்கும் தொடர்பே கிடையாது. அப்படி யாராவது பண்ணுறாங்கன்னா உங்களை ஏமாற்ற போகிறாங்கன்னு. ஓகே, இப்போ நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்கிறீங்க, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது, ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? அந்த ஒரு பார்ட் இல்லாமல், அந்த ஒரு நபர் இல்லாமல் நம்ம நேரடியாக நமக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமான நேரடி தொடர்பு அந்த ஒரு நபரை தவிர்த்துக்கிட்டு பண்ணுறதுக்கான வழியே இல்லையா? இல்லை, பண்ணுறாங்க. இப்போ டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ஆப்லாம் ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து க்ரோ இருக்குது, ஜெரோதா இருக்குது, இப்படி நிறைய ஆப்லாம் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி 10 செகண்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 20வது செகண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. ஆனால் அப்படி பண்ணுறவங்களாம் தப்பாக பண்ணுறாங்க. எங்கள் கிளைண்ட்டே வந்து 1 கோடி 2 கோடிலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஷேர் மார்க்கெட்டில். ஓகே. அவங்க யாருமே வந்து அலோகேஷன் சரியாக வைக்கல.
ஓகே. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்றாங்க. எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியல. ஒண்ணு அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா கம்மியா இன்வெஸ்ட் பண்றாங்க. ரெண்டுமே தப்பு. அப்படின்னா ஒரு ஆரம்ப கட்டத்துல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை வச்சு நம்ம கொஞ்சம் பழகுற வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு புத்திசாலித்தனமான விஷயமா? கண்டிப்பா புத்திசாலித்தனமான விஷயம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ஆகட்டும், ஃபினான்ஷியல் அட்வைசர் ஆகட்டும், அவங்களும் இங்க சிக்கலுக்கு உள்ளானவர்களாக தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து அவங்க கிட்ட போய் என்ன கேட்போம் அப்படின்னா, எனக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுங்கன்னு தான் கேட்போம். ஸோ தப்பு நடக்கிற இடமே அந்த இடம் தான். ஃபினான்ஷியல் பிளானிங்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணுவாங்க, வெல்த் பிளானிங்லாம் பண்ணுவாங்க. நாம இந்த ஃபினான்ஷியல் அட்வைசர் யாருங்கிறதே இங்கே பெரிய சிக்கலாக இருக்கு. இப்போ நானும் அட்வைசர்னு சொல்லிக்க கூடாது, நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். ஃபினான்ஷியல் அட்வைஸ் பண்றது இன்சிடென்டல் டு மை ஜாப். நான் அந்த வேலையை செய்வதற்காக என்னால் ஒரு அட்வைஸ் பண்ணலாம், அதுதான் இதுவே தவிர நான் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து என்ன அட்வைசர்னு எங்கேயுமே சொல்லிக்க கூடாது. பாத்தீங்களா, இப்ப நீங்க உங்களை எது எப்படி பட்ஜெட் பண்ணுங்கிறதுல இவ்வளவு சிக்கல் இருக்கு. அப்போ சாமானிய மனிதன் எப்படி வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு கடந்து போக முடியுங்கிறத யோசிக்கிறப்பவே எனக்கு கொஞ்சம். ஒரு சாமானிய மனிதர்களுக்கு இருக்கின்ற மிக எளிமையான நுழைவாயில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை அணுகுங்க. அவரும் உங்களுக்கு வந்து அடிப்படைகளில் சில விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. அதை தவிர்த்து யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கற்றுக்கோங்க. நான் சொல்கிறேன் 3 இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத அந்த பேசிக் மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இன்னொன்று மியூச்சுவல் ஃபண்ட் டெட், பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று டெட்டுக்கு கீழே லிக்விடுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து மணி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த 3த்துலேயும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். கோல்டு, லேண்டை தவிர்த்து இந்த 3த்துலயும் இல்லாம ஒரு எல்லாரும் எதுல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. குறிப்பாக டூ இட் யுவர் செல்ஃப், நானே இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்றவர்கள் அதுல தான் பண்ணிருக்காங்க. அவங்களும் தப்பா தான் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட போய் பண்ணவங்களும் உங்களோட போர்ட்ஃபோலியோ எடுத்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த டெட்டும் லிக்விடும் இல்லை அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சரியான டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது. இது ஒரு ட்ரிக். ஸோ இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ல கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். அதுதான் சரியான போர்ட்ஃபோலியோ. 5 ரூபாய், 10 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய் அப்படி வச்சு சேமிக்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி நபர்கள் எங்க போறாங்க அப்படின்னா, இப்போ இவங்க எல்லாம் இதை எப்படி அணுகலாம்? நமக்கு எப்போதுமே வந்து பணம் உருவாகுகின்ற இடம் அப்படிங்கிறது தொழில்கள் தான். அந்த தொழில்கள் வந்து நேரடியாக தொடர்பு அலோகேஷன்ஸ் தான் உங்களை பணக்காரராக. சின்னதாக 100, 200 ரூபா சேர்த்து அதை மாதம் ஒரு சீட்டு கட்டி அந்த சீட்டு பணத்தை எடுத்துகிட்டு போய் ஒன்று செய்கிறாங்க இல்லையா? இன்றைக்கி பெரும்பாலான நம்ம நடுத்தர குடும்பங்களுக்கு அதுதான் எமர்ஜென்சி ஃபண்டாகவே இருக்குது. எமர்ஜென்சி ஃபண்டே அவங்க இப்படி தான் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்கள எப்படி இதில் கொண்டு வர முடியும்? இதுதான் அவங்க எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா அதை கடந்து அவங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு வர முடியாது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாமல் நீங்கள் எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. சைல்டு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போய் நான் குழந்தைய நான் அட்மிட் பண்ணுறேன். இந்த இன்சூரன்ஸ் இல்லைன்னா நான் ஆஸ்பத்திரி வாசலில் மிதிச்சிருப்பானான்னு எனக்கு தெரியாது. எனக்கு அவ்வளோ ஒரு தெம்பை அது இருந்துச்சு. கண்டிப்பாக நான் வந்து ஒரு நாள் கூட ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டேன், ஒரு நாள் கூட டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டேன். ஸோ இது ரெண்டும் இருந்தாலே அது பெரிய தைரியத்தை வந்து உங்களுக்கு